அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனை குற்றவாளி என தீர்ப்பளித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை வரும் 2ஆம் தேதி அறிவிக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் 5 மாதங்களில் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23இல் தாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மாணவி ஒருவர் அளித்த புகாரில் மறுநாளே கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை விசாரித்த பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு கடந்த பிப்ரவரி 24இல் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் தன்னை விடுவிக்க கோரி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனு ஏப்ரல் 8இல் தள்ளுபடி செய்யப்பட்டது. அன்றைய தினமே 11 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நிறைவடைந்து கடந்த 20ஆம் தேதி இறுதி வாதங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் தீர்ப்புக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரன் அப்பா இறந்து விட்டதால் தாயை பராமரிக்க வேண்டுமெனவும் 8வது படிக்கும் பெண் குழந்தை உள்ளதாலும் கருணை அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனை விதிக்க கோரிக்கை விடுத்தார். கருணையும் இரக்கமும் காட்டாமல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தீர்ப்பை அறிவித்த சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். தண்டனை விவரத்தை அறிவிப்பதற்காக வரும் 2ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்தார். ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னெல்லாம் சொன்னார். அரசு தரப்பில் அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். பாலியல் வன்கொடுமை, தாக்குதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 9 PNS சட்ட பிரிவுகளிலும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவில் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் என்ற அடிப்படையிலும் ஞானசேகரன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு 4லும் அவர் மீது குற்றம் நிரூபணம் ஆகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.